Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆலயத்தை குறிப்பிடுகிற ஒன்றாயிருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு போனால், குறிப்பாக தாவீதின் நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திலே பாட்டும் சந்தோஷம் பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்குமாம். முழு நேர இசைக்கருவியில வாசிக்கிறவர்கள் முழு நேரமாக அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். வாசிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். பாட்டை 9 to 5 ஆள் வாசிக்கிட்டே இருக்க வேண்டியது. தினந்தரம் அவளுக்கு அதான் வேலை. வாசிக்க வாசிக்க பாடகர் குழு பாடிக்கொண்டே இருக்கும். அருமையான பாடல்களை இயற்றி அவைகளை பாடி அவைகளுக்கு இசைகளை வாசித்து இப்படி பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு தாவீதின் காலத்திலே கூடாரத்திலே அவர்கள் தேவனை ஆராதித்து வந்தார்கள். தாவீது அந்த கூடாரத்துக்கு போவதற்காக ஏங்குவாராம். அங்கே போனாதான் இவருக்கு சமாதானம். நாம் பாடுகிறோம் அவர் எழுதிய பாடலை. ஆங்கிலத்திலே அழகான ஒரு பாடலை நாம் இங்கு பாடுகிறோம். How lovely is your dwelling place. There's a hunger deep within my soul. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானது ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெரிய வாஞ்சை, உம்முடைய வாசஸ்தலத்தை குறித்த ஒரு பெரிய ஏக்கம் எனக்குள்ளாக இருக்கிறதே. How lovely is your dwelling place, O God. There's a hunger deep within my soul. Only in your presence is my heart and flesh restored. உம்முடைய பிரசன்னத்திலே மட்டும்தான் என்னுடைய உள்ளத்திலேயும் சரீரத்திலேயும் உற்சாகம் வருகிறது என்கிறார். உம்முடைய பிரசன்னத்திலே போய் நான் உம்மை பாடி ஆடி கொண்டாடி ஸ்தோத்தரித்து துதிக்கும் போதுதான் எனக்கு உள்ளத்திலே உள்ளே சந்தோஷம் உண்டாகிறது, என்னுடைய சரீரத்திலேயும் பலன் உண்டாகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பாடி துதிக்கும் போது சரீரத்தில் கூட பலன் உண்டாகுது? நான் எத்தனையோ தடவை எங்கேயா ஊருக்கு போட்டு களைப்பா வருவேன். எப்படி பாட போறோம், எப்படி செய்ய போறோம், ஆனா பாடின உடனே ரொம்ப டானிக் குடிச்சா மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வாசஸ்தலத்தை குறித்து நான் ஏங்குகிறேன். ஏன்? உம்முடைய வாசஸ்தலத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே நான் வரும்போது என்னுடைய உள்ளத்திலே உள்ளான மனிதனிலேயும் சரீரத்திலேயும் எனக்கு பெரிய பலன் உண்டாகிறது. நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன், பலப்படுத்தப்படுகிறேன். உம்மை ஆராதிக்கிற வேளையிலே பெரிய சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிறகு சொல்லுகிறார், a single day is better than 1,000 days without you. நீர் இல்லாமல் வாழ்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய வாசஸ்தலத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கிற ஒரு நாள் எவ்வளவோ மேலானது. அவர் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய மேன்மையை அறிந்து வைத்திருந்தார். தேவனுடைய பிரசன்னத்திலே போனால் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு சமாதானமாக, எவ்வளவு பலப்பட்டு வர முடியும் என்பதை தாவீது அனுபவ ரீதியிலே அனுபவித்து இருந்தார். அதை குறித்தான் அங்கே எழுதுகிறார். ஆனால் இங்கே கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்வது வெறும் தேவாலயத்துக்கு போய் வருகிறதை குறித்தல்ல, கூடாரத்துக்கு போய் அங்கே பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து விட்டு வருகிறதல்ல. இவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய குடும்பத்திலே இந்த மெய்ப்பரிடத்திலே இவருடைய ஆடாவே நான் கடைசி வரைக்கும் இருக்க விரும்புகிறேன். வேற ஆள்கிட்ட போறதுக்கு எனக்கு பிரியமில்லை, வேறொரு தேவனை பின்பற்ற எனக்கு பிரியமில்லை. இவரை பார்த்து அனுபவித்து விட்டேன், இவரோடு வாழ்ந்து நான் அனுபவித்து விட்டேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். இந்த குடும்பத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன். இவருடைய பிரசன்னத்திலேயே என்னுடைய நாட்களை கழிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வீட்டிலேயே, அவருடைய குடும்பத்திலேயே, அவருடைய பராமரிப்பிலேயே நான் நித்தியமாக வாழ விரும்புகிறேன் என்றார். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புகிறீர்கள்? இந்த வாழ்நாளிலே நாம் வாழ்கிற நாள் கடைசி நாள் வரையில் கர்த்தருக்காக, கர்த்தருடைய குடும்பத்திலே அவருடைய பிள்ளையாக அவருடைய பராமரிப்பின் கீழே வாழ வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய நன்மைகளை அனுபவித்திருக்கிறேன். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறேன். அவரை அறிந்திருக்கிறேன். இவர் அண்டையிலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறேன். ஒன்று சொல்லுகிறேன், இந்த இயேசுவை பின்பற்றும் போது, அவருடைய நன்மையை நீங்கள் ருசி பார்க்கும் போது நீங்கள் உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்கள். நான் வேற தெய்வங்களிடத்தில் திரும்பி போகவே மாட்டேன். இந்த குடும்பத்திலே, இந்த தேவனுடைய பிரசன்னத்திலே, இவருக்காகவே இவரிடத்திலேயே நான் வாழ்நாள் முழுவதும் இருக்க விரும்புகிறேன். நீடித்த நாட்களா இங்கேயே இருக்க விரும்புகிறேன்.
இவரையே பின்பற்ற விரும்புகிறேன், இவருடைய பிரசன்னத்திலேயே வாழ விரும்புகிறேன், இவருடைய பராமரிப்புக்கு கீழாகவே இருக்க விரும்புகிறேன், இவருக்காகவே நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள். இந்த உலகத்திலே இவருடைய பிரசன்னத்திலே இவருடைய பராமரிப்பு கீழே வாழுகிறது மட்டுமல்லாமல், இங்கு அவர் சொல்லுகிறது இந்த உலகத்தையும் தாண்டி நீடித்த நாட்கள் என்று தமிழில் இருக்குது, ஆங்கிலத்திலே forever என்று இருக்கிறது, நித்திய நித்தியமாக. I will live, I will dwell in the house of the Lord forever. அப்படி சொல்ல போனால் நித்திய நித்தியமாக, இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கையிலும் கூட, இந்த வாழ்வு முடிவடைந்து போன பிறகும் கூட நான் வேறொருவனுடைய ஆடாக இருக்க விரும்பவில்லை, இந்த மெய்ப்பனுக்காகவே நான் வாழ விரும்புகிறேன். இந்த மறுவாழ்விலும் கூட இந்த மெய்ப்பன் அண்டையிலே நான் இருக்க விரும்புகிறேன், நித்திய நித்தியமாக இவருக்காகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கை, உண்மையான விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயே இது உண்மையானதா இருக்கிறது. இவர் நம்முடைய மெய்ப்பர், இந்த உலகத்திலே மட்டுமல்ல. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறபடி பரலோகத்திலேயும் சிங்காசனத்தின் மத்தியிலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் மெய்க்கிறவராயிருக்கிறார். அவர் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அங்கே அவர் நம்மை பராமரிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்தை நாம் அனுபவிப்போம். உலகத்திலே இப்ப என்னை போன்ற போதகர்கள் உலகத்திலே மெய்ப்பர்களாயிருக்கிறார்கள். அந்த நல்ல மெய்ப்பருக்கு கீழாக நாங்கள் வேலை செய்கிறோம். அவர்தான் மெய்ப்பர், நாங்கள்ல மெய்ப்பர். நாங்க அவருக்கு கீழே உள்ள மெய்ப்பர்களாயிருக்கிறோம். அவர் எப்படி போஷிக்கிறார்? எங்களை கொண்டு போஷிக்கிறார். நாங்கள் வசனத்தை பிரசங்கிக்கிறோம், ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கும் போது அது அவர்களுக்கு ஆவிக்குரிய போஷாக்காக இருக்கிறது. அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் போதிக்கிறோம், அதன் மூலமாக அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் அவர்களுக்கு பாஸ்டர் கிடையாது. நான் இந்த உலகத்துல மட்டும்தான் பாஸ்டர். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த மெய்ப்பன் தொடர்ந்து அவர் பாஸ்டராக இருக்கிறார். அந்த மெய்ப்பன் தொடர்ந்து அவருடைய மெய்ப்பராக இருக்கிறார். போதகராய் இருக்கிற நான் சில நேரங்களில் மரிக்கும் தருவாயில் இருக்கிற மக்களிடத்திலே பேசியிருக்கிறேன். மரணத்தின் வாசலிலே நிற்கிறவர்களிடத்திலே பேசியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் அவர்கள் போயிடுறாங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் அவர்களை நடத்தி இருக்கிறேன். அது வரைக்கும் அவர்களோடு கூட இருந்திருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், வசனத்தை போதித்திருக்கிறேன். அந்த வாசல் வரையிலே அவர்களை கொண்டு சென்றிருக்கிறேன். அவர்களுக்கு போதகராய் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அவருடைய தேவைகள் என்னுடைய ஜெபத்தின் மூலமாகவும் என்னுடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் இந்த உலகத்திலே அவர்கள் நன்மை அடைந்தார்கள் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். அவர்களுக்கு சேவை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாசல் அண்டை வரை போயிருக்கிறேன் அவர்களோடு. அடுத்த ஸ்டெப் மரணம், கடைசி வரை அவர்களை நடத்தி கடைசி வரை கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் அந்த வாசலை அவர்கள் கடந்து போகும்போது நான் அவர்களோட இல்லை. நித்திய மெய்ப்பராய் இருக்கிற அவர் அவர்களோட செல்லுகிறார். அவர் தொடர்ந்து நடத்துகிறார், தொடர்ந்து அவர்களுக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த மெய்ப்பர் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கிறதே கிடையாது. அவர்கள் இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல, நித்திய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றவர்களாய், எல்லா குறைவும் நீங்கினவர்களாய், இந்த நித்திய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை போஷித்து பாதுகாத்து பராமரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. இது ஏதோ இந்த உலகத்திலே ஏதோ போனோம், வேண்டிக்கிட்டோம், ஆச்சு, அப்படி கிடையாது. இது நித்தியமாக நடக்கிற ஒரு பெரிய நன்மை. நாம் ஒருபோதும் தனிமையாய் விடப்படுகிறதில்லை. நாம் ஒருபோதும் திக்கற்றவர்களாய் இருக்கிறதில்லை. நம்முடைய மெய்ப்பர் நம் கூடவே வருகிறார். அநேக முறையில் நான் உணர்ந்திருக்கிறேன். அவர்களை அந்த வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடும்போது அங்கிருந்து இன்னொருத்தர் கூட்டு போறார். He is the Lord, the good shepherd. அவர் நல்ல மெய்ப்பர். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்ல மெய்ப்பராய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நன்மைகள் மாத்திரமே எனக்கு நடக்கும். அவருடைய கிருபை எனக்காக இருக்கும். அவருடைய நன்மையை பெற்ற நான், அவருடைய கிருபையை பெற்ற நான் இந்த உலகத்திலே என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் விட்டு செல்லுகிறேன். என் மூலமாக இந்த உலகத்திலே நன்மை கிருபை உண்டாகும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
நான் போகிற இடமெல்லாம் எனக்கு பின்னாலே நன்மையும் கிருபையும் விட்டு விட்டு வருவேன். ஜனங்கள் நன்மையும் கிருபையும் உணர்வார்கள். கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய விசுவாசியாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்திலே இருப்பேன். இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அவரோடு கூடவே இருப்பேன். நித்தியமாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் வாசம் பண்ணுவேன்.